ஒரு சில படங்களுடைய டீசரோ, ட்ரெய்லரோ பார்க்கும்போது, அந்த படத்த நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்த ஒரு டீசர் தான் தண்டகாரண்யம். அதியன் ஆதிரியுடைய டைரக்ஷன்ல இந்த ஒரு படம் ரெடி ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்ற படம் பண்ணியிருந்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுல எனக்கு டெக்னிக்கலா என்ன பிடிக்கும்னா, ஒரு ஆட்டம் பாம் எப்படி அது ரியாக்ட் ஆகுது, அது எப்படி பிளாஸ்ட் ஆகுன்ற மாரி ஒண்ணு ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க சிஜில. அந்த ஐடியாவ, அந்த அவுட்புட்ட ஒரு ரொம்ப அழகா அது படத்துல உள்ள கொண்டு வந்திருப்பாரு. நீங்க ஒரு ஒரு வாட்டியும் அந்த சீக்வென்ஸ் அந்த ஆட்டம் பாம் வெடியுது அப்படின்றபோது, அத எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத காட்டுவாங்க. பயங்கர பயமா இருக்கும். அது நடந்துற போதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட படமா பண்ணும்பொழுது ஆடியன்ஸ்க்கு எதெல்லாம் காட்டுனா பயங்கர எக்ஸைட்டிங்கா ஒர்க் அவுட் ஆகுன்றத அந்த பல்ஸ் பாயிண்ட்ட புடிச்சு பண்ற ஒரு நல்ல டைரக்டரா அவர பார்க்குறேன். அவர்கிட்ட இருந்து ஒரு கன்டென்ட் வருதுன்னும்போது எனக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் அண்ட் அந்த பேர் தண்டகாரண்யம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பேர் சொல்லும்போதே ரொம்ப அழகா இருக்கு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சவுண்ட நம்ம கேட்டதே இல்ல. நான் கேட்டதில்ல. நீங்க யாராவது கண்டிப்பா கேட்டுருக்கலாம். எனக்கு பெரிய பரிச்சயம் இல்லாத ஒரு பேர். ஓவராலா இந்த டீசர பார்க்கும்போது, அதில ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில ரொம்ப அழகா இருக்க ஒரு 2 கப்புள்ஸ். அவங்க சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த ஊர்ல பெண்களுக்காகன்னு ஒரு ரொம்ப அழகா ஒரு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்கு. அந்த ரிச்சுவல்ஸே இந்த கதையோட கனெக்ட் பண்ண அந்த விதம். ஏன்னா, ஒரு பொண் பிள்ளை பொறந்தது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு கிழங்கு அப்படின்றது அது பூமியில இருக்கும். யார் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ, அவங்க அந்த கிழங்கு எடுத்துட்டு வந்து தருவாங்கன்ற மாதிரி. அப்படி இருக்கும் பட்சத்தில, அந்த கிராமத்தில ஒரு வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்க ஒரு ஆளு, இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளு, இல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில இருக்க ஒரு ஆளு தான் நம்மளுடைய கலையரசன். அவர் வந்து ஒரு போலீஸா இருக்காரு. மிக முக்கியமா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ்ன்னுவாங்க. நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல விடுதலை போன்ற படங்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த கம்பெனி ஆட்கள்னு சொல்லிட்டு நெறைய போலீஸ் இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு போலீஸா அதே ஊர்ல அவர் இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில அங்க ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ். ஏன்னா, ஓவரால் அந்த டீசர்ல கடைசியில ஒரு கட்டு தான் வராரு. பயங்கர மாஸா இருக்கு. கண்டிப்பா அவர ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய படங்கள்ல பார்க்கறதுனால, கடைசியா பண்ண அந்த கெத்து அப்படின்ற கேரக்டர் நம்ம மனசுல அப்படி ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நெனப்போட அவரோட என்ட்ரி அப்படி பார்க்கும்போது, இந்த படத்துல பயங்கர பேங்கா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்க போறாரு. எப்படி வாத்தியார் கேரக்டர் ஒரு பீக் இருந்ததோ, விஜய் சேதுபதிக்கு அப்படி ஒரு கேரக்டர் இந்த கதையில பண்ணியிருக்காருன்னு ஒரு ஃபீல் அந்த டீசர பார்க்கும்போது இருக்கு. அண்ட் இதுல எனக்கு அதியன் ஆதிரை சொல்ல வர அந்த ஓவரால் பாயிண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, இந்த கிழங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த கிழங்குன்ற ஒரு கன்டென்ட் யோசிக்கும்போது, டக்குனு எனக்கு ஞாபகம் வந்த படம் என்னன்னா, வீர தீர சூரன். அதுலயும் அந்த கிழங்கு அப்படின்ற கன்டென்ட்ட வச்சிருப்பாங்க. ஒருவேள கலையரசன் அப்படி ஒரு மிதிச்ச உடனே வெடிக்கும்ல. அது பேர வந்து ஏதோ சொல்லுவாங்க. கன்னி வெடி. அப்படிப்பட்ட ஒரு கன்னி வெடி மேல தெரியாம கால வச்சு இறந்து போறதுக்கான பாயிண்ட் இருக்கா? இல்ல கலையரசன் நம்ம கெத்து தினேஷ் எப்படி புடிக்க போறார்ன்ற அந்த ஜோன்குள்ள இருக்கா? நீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரே கிராமத்துல இருக்க 2 பேர். கலையரசனும் அதே கிராமத்துல தான் இருக்காரு. அண்ட் கெத்து தினேஷும் அதே கிராமத்துல தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹீரோ, வில்லனா மாறுறாங்க. பட் அதுக்கு காரணமா இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிறத காட்டுறாங்க. நெறைய பொலிட்டீஷியன்ஸ் வரா மாரியான ஷாட்ஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி உயர் அதிகாரிகள் என்னென்ன மாரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு ப்ளே ஒண்ணு தனியா இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு ஹீரோயின், அவர் ஹீரோ எப்போ வருவார், எப்போ வருவார்ன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு தருணம். அண்ட் அதுக்கு நடுவுல ஜஸ்டின் பிரபாகரனுடைய மியூசிக்ல எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கண்டா வர சொல்லுங்க சாங் எப்படி இருக்கும். ஒரு பீட்டு. அந்த பீட்டுக்குள்ள இத உட்கார வைக்கும்பொழுது, கண்டிப்பா இதுல கலையரசன் உயிரோட வருவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அதன் காரணமா அவர் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோமோ, அப்படி ஒரு ஜோன்க்குள்ள இந்த கதை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. அண்ட் ஒரு சில கதைகளுக்கு செகண்ட் பார்ட்ன்னு ஒரு ஸ்பேஸ் அதுவாவே இருக்கும். அப்படி ஒரு ஸ்பேஸ் உள்ள இருக்க ஒரு கதையா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தோணுது. இல்ல ஒரு சில கதைகள்ல ஹீரோவும் தோத்துருவாங்க, வில்லனும் தோத்துருவான். இல்ல ஹீரோ வில்லனா போர்ட்ரே பண்ற இந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த கவர்ன்மெண்ட்டா ஜெயிச்சு இவங்க 2 பேரும் தோற்கடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு கதையா இந்த கதை இருக்குமான்னு சொல்லிட்டு வெவ்வேறு கேள்விகள் இந்த ஒரு டீசர பார்க்கும்போது. பட் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ல பார்க்கணும் ஒரு எக்ஸைட்மென்ட்டோட எதிர்பார்ப்போட இந்த ஒரு ஆள் டீசர கட் பண்ணியிருந்தாங்க. செல்வா அவருடைய எடிட்ட நம்ம பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்துலயும் அவருடைய எடிட்டிங் பயங்கரமா இருந்தது. அந்த கதையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அந்த கதையில என்னென்னலாம் ஹைட் பண்ணி நம்ம எக்ஸைட்மென்ட்டுக்குள்ள தூண்ட வைக்கணுமோ, அந்த பாயிண்ட்ஸும் இந்த கதைக்குள்ள ரொம்ப அழகா வச்சிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் மிக முக்கியமா அந்த ஹீரோயின் அவங்கள நெறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த படத்துல மெயின் லீடா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸும் சரி, அவங்களே டப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது. ஓவரால் அந்த கிராமத்த நம்மளால நம்ப வைக்க முடிஞ்சுது.
எனக்கு கலையரசன் அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க அவரை எந்த கதையில வேணா பிளேஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு சிட்டி பேஸ்டு கதையா இருக்கட்டும், இல்ல முழுக்க முழுக்க ஒரு கிராமமா இருக்கட்டும், இல்ல பீரியட் கதையா இருக்கட்டும், இல்ல இப்போ பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்க கதையா இருக்கட்டும். ஒரு சில ஃபேஸ் வந்து அவங்க பெருசா அவங்க மேக்கப் பண்ணி மாறலாம் வேணாம். வெறும் அந்த காஸ்டியூம் போட்டாலே அந்த ஜோனுக்குள்ள அவங்க உட்காந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முகமா அவர பார்க்குறேன். இந்த கதையிலுமே அவர பார்க்கும்போது அப்படியே அந்த கிராமத்துல இருக்க ஒரு ஆளா இருந்தாரு. எதுக்காக நான் இத சொல்றேன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல ட்ரெண்டிங்னு ஒரு படம் பார்த்திருந்தேன். அதுல அவர் தான் லீடா நடிச்சிருந்தாரு. ரொம்ப சூப்பரான படம். அண்ட் அதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்தது. மிரட்டி இருப்பாரு கலையரசன். இந்த கதையிலயுமே அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்தது. இதை தாண்டி நீங்க இந்த டீசரை பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு இந்த டீசர்ல என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக விஷயம் நான் பிரவீன் கேஎஸ். பாய்.